தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். அது நம்ம திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நைட்ல இருந்து இப்போ இதுவரையும் சில முக்கியமான தகவல்கள் வந்திருக்கு. அதுல முதல் விஷயம், இன்னைக்கு மறுபடியும் பாகிஸ்தான்ல பேச்சுவார்த்தைக்கு ஈரான் கலந்து கொள்றாங்க, அமெரிக்காவும் கலந்து கொள்றாங்க. ஆனா இந்த தடவை ஜேடி வேன்ஸ் அவர்கள் கலந்து கொள்ளல. ஜேடி வேன்ஸ் அப்படிங்கிறவங்க அமெரிக்காவுடைய துணை ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவங்க. ட்ரம்ப்புக்கு அடுத்த இடத்துல அவர் தான் இருந்துட்டு இருக்காரு வைஸ் பிரசிடென்டா. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பொலிட்டீஷியன். அவர் பல வருடமாக பொலிட்டீஷியன்லேயே இருந்துட்டு வந்தவர் தான். ஆனால் ட்ரம்ப் எல்லாம் அந்த மாதிரி கிடையாது. அவர் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லேருந்தே பாலிடிக்ஸ்க்கு மாறினவர். அதனால பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புடைய அறிவிப்பு, அவருடைய முடிவெடுக்கக்கூடிய திறன்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருக்கும். அது உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. ஒவ்வொரு வீடியோக்கு ஒவ்வொரு மாதிரி சொல்வார். ஆனால் ஜேடி வேன்ஸ் அப்படி கிடையாது. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டீஷியன் அப்படிங்கிறனால கரெக்டாக அதை அணுகுவார். அதனால தான் போன தடவை சமாதான பேச்சுவார்த்தை ஜேடி வேன்ஸ் கலந்துக்கிட்டதவே பெருசாக காட்டப்பட்டு போன தடவை பேச்சுவார்த்தை முடிவே ஆகாட்டினாலும் கூட நிறைய இடத்துல ஜேடி வேன்ஸ் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, ஈரானோடு ஒரு சில விஷயங்கள்ல சமாதானமா போயிருந்திருக்காங்க. ஆனா இந்த தடவை என்ன நினைச்சாங்கன்னு தெரியல ட்ரம்ப். ஜேடி வேன்ஸ் இப்போது பேச்சுவார்த்தைக்கு அவரு கலந்து கொள்ளல. காரணம் என்னன்னு பார்க்கும்போது அவருக்கு போதுமான பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான் எல்லாருக்கும் தான் பாதுகாப்பு பண்றாங்க, ரொம்ப நல்லபடியா பாதுகாப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத சந்தேகமே இல்லை. போன தடவையும் சரி இந்த தடவையும் சரி ரொம்ப அருமையாக பாதுகாப்பை தயார் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய நாட்டவே என்ன பண்ணிருக்காங்க, அந்த ஊரே அந்த இடமே ஃபுல்லா லாக்டவுன் போட்டு யாருமே வெளியே வர முடியாத மாதிரி பண்ணி, அதுக்கப்புறம் அங்க படைகளை குவிச்சு தான் ஈரானையும் சரி அந்த பக்கம் அமெரிக்காவையும் சரி கூப்பிட்டு இருக்காங்க. அப்ப ஸ்டீவ் விக்காஃப் அவர்கள், புஷ்னர் அவர்கள் வரும்போது அவங்களுக்கு மட்டும் பாதுகாப்பு இருக்கு, அதுக்கப்புறம் ஜேடி வேன்ஸுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னா நம்புற மாதிரி கிடையாது. இவங்களை பொறுத்தளவுக்கு ஜேடி வேன்ஸ் போனா சமாதானம் ரொம்ப ஈரானுக்கு ஃபேவரா வந்துருமோங்கிறதுக்காகவே இப்ப தடுத்திருக்காங்கன்னு தெரிய வருது. அது இல்லாமல் ஈரான் கலந்து கொள்றாங்களான்னு கேட்டிங்கன்னா, முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் இன்னும் முடிவே பண்ணல, எப்படி நீங்கள் அறிவிக்கலாம், நாங்கள் வரணும்னு யோசிச்சுட்டு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னாங்க. ஆனால் எப்படி இருந்தாலும் யோசிச்சாலும் வந்துருவாங்க. போன தடவை வரமாட்டோம்னு சொல்லிட்டு தான் ஈரான் என்ன பண்ணாங்க, கடைசியாக 80 பேர் போய் ஃப்ளைட்டில் இறங்கினாங்கன்னு நம்ம பார்த்தோம். 14 பேர் அதில் பேச்சுவார்த்தை கலந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக அவங்க பேச்சுவார்த்தைக்கெலாம் போவாங்க, மாற்று கருத்து இல்லை. ஆனால் பேச்சுவார்த்தை முடிவாகுமான்னு கேட்டிங்கன்னா முடிவாகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஜேடி வேன்ஸ் கூட இல்லைங்கும் போது அந்த இடத்துல வேற மாதிரி தான் இருக்கும். இவங்க யுரேனியம் விட்டு தர மாட்டாங்க ஈரானு, அவங்க யுரேனியமை வாங்காமல் பேச்சுவார்த்தையை முடிக்க மாட்டாங்க. இப்படியே மாறி மாறி போச்சுன்னா பேச்சுவார்த்தை எப்படி போகும்னு உங்களுக்கே தெரியும். இந்த பேச்சுவார்த்தை நல்லபடியா முடியாது, ஆனா பேச்சுவார்த்தைன்னு ஒண்ணு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இன்னைக்கு தான் அந்த பேச்சுவார்த்தை போகுது. இப்படி அடுத்த வீடியோ நைட்டுக்குள்ளேயே உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். நீங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னாவே அதனுடைய ரிசல்ட் என்னன்னு நம்ம அடுத்த வீடியோல சொல்லிடுவோம். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இத்தனை நாளாக என்ன சொல்லிட்டு இருந்தாங்க ஈரானு, நாங்கள் அணு ஆயுதம்லாம் தயாரிக்கல, யுரேனியம் நாங்கள் என்ரிச் பண்ணி வச்சிருக்கிறதே எதுக்காக நினைக்கிறீங்க, எங்களுடைய மக்களுடைய கரண்ட் தேவைக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் இது பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தில் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு சில விஷயங்களை போய் பேசுவாங்க, மறைச்சிப்பாங்க, அதை ஒத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கலைங்கிறத ஒத்துக்காம தான் இருந்துச்சு. இன்னைக்கு பெசக்சியான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் ஏன் அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடாது, எங்களுக்கு என்ன தகுதி இல்லை அணு ஆயுதம் தயாரிக்கிறதுல, ஏன் நீங்கள் எங்களை மட்டும் தயாரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, உங்கள் எல்லாத்துலேயுமே அணு ஆயுதம் இருக்குது, அப்போ நீங்களே வச்சிருக்கும் போது நாங்கள் ஏன் வச்சிருக்கக்கூடாது, அப்படி நாங்கள் வச்சிருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய எந்த காரியத்தை இத்தனை வருஷ வரலாற்றில் நாங்கள் செஞ்சுட்டோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு நியாயமான கேள்வி. இந்த கேள்வி மூலமாக அவங்க அணு ஆயுதத்தை தயாரிச்சுட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதும், அதுக்கு நெருங்கிட்டாங்கிறதும், அதை தயாரிக்கிறத விட்டு தர மாட்டாங்க அப்படிங்கிறத அவங்களே உறுதிப்படுத்திட்டாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஆனால் கேட்கக்கூடிய கேள்வி நியாயமான கேள்விதான். ஏன்னா அமெரிக்கா பார்த்தீங்கன்னா ஹிரோஷிமா நாகசாக்கி மேலே அணு ஆயுதத்தை போட்டதே அவங்க தான். இந்த உலகத்தில் யார் மேலே அணு ஆயுதத்தெல்லாம் போட்டதே கிடையாது அமெரிக்காவை தவிர. அப்போ அணு ஆயுதத்தை போடுற அமெரிக்காவே அணு ஆயுதத்தை நூற்றுக்கணக்காக வச்சிருக்குது. அதுக்கப்புறம் இஸ்ரேல் பக்கத்தால் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் அழிச்சிட்டு இருக்காங்க, அவங்களும் நூற்றுக்கணக்கான அணு ஆயுதத்தை டிமோனால வச்சிருக்காங்க. அப்புறம் என்ன ஈரானு மட்டும் வச்சுக்கூடாதுன்னு இவங்க சொல்றாங்க. அப்ப உங்ககிட்ட இருந்தா எங்களுக்கு அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வச்சுக்கூடாதுன்னு சொன்னா, அப்ப அமெரிக்காட்டு இருக்கிறது இந்த உலக நாடுகளுக்கே அச்சுறுத்தல், அவங்களும் தானே வச்சுக்கூடாது அப்படிங்கறத இன்னைக்கு ஈரான் கேள்வி எழுப்பியிருக்காங்க. இது மூலமா அணு ஆயுதம் ஈரானுடைய உரிமை அப்படிங்கிறதும், அவங்க அதை விரும்புறாங்க அப்படிங்கிறதும், அதுக்கு நெருங்கிட்டாங்க அப்படிங்கிறது உண்மையாகவே தெரியுது. அப்ப யுரேனியம் அப்படிங்கிறது அணு ஆயுதத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. அதே சமயத்துல இன்னொன்னு கேட்கறாங்க, யுரேனியம்க்கு அது எங்களுடைய அறிவுக்கு கிடைச்ச சொத்து அப்படிங்கிறாங்க. கரெக்ட் தானே? இப்போ ஒவ்வொரு நாட்டுல இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் அந்த நாட்டுடைய சொத்து, அந்த விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறத வச்சுதான் அந்த நாட்டுல இருக்கக்கூடியவங்க பலனடைகிறாங்க. அப்ப அந்த யுரேனியம் நீயா கத்து கொடுத்த, நாங்களே தானே கண்டுபிடிச்சோம், நாங்களே தான் இப்ப அதை அணு ஆயுதமா மாத்த போறோம். எல்லா நாடும் உங்கள்ட்ட அக்ரிமெண்ட் போட்டு அணு ஆயுதத்தை வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா நாங்க என்ன பண்ணிருக்கோம், மத்திய கிழக்கு நாடுகள்லயே அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடிய அளவுக்கான நாடாக ஈரான் மாறிக்குன்னா அது எங்களுடைய அறிவுக்கு கிடைச்ச சொத்து. அப்ப
எங்களுடைய சொத்தை எதுக்கு உங்களுக்கு விட்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தின் மூலமாகவே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், யுரேனியத்தை விட்டு கொடுக்கறதுக்கு அவங்க தயாரில்லை. அந்த யுரேனியம் அடுத்த கட்டத்தை நோக்கி போனா என்ன ஆகும், அணு ஆயுதமா மாறப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து முஜ்தபா கொமேனி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அவர் இன்னைக்கு கிடையாது, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தார். அப்பவே அது ஒரு பெரிய டாப்பிக்கா இல்லாதனால நம்ம அப்போ பேசல. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு மெயின் டாப்பிக்கா மாறி இருக்கு. அப்போ என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, நாம் அணு ஆயுதம் தயாரிக்கிறதை பற்றி மறுபரிசீலனை செய்யணும். அலி கமேனி அவர்கள் ஆரம்பத்தில் சொன்னாங்க, வேண்டாம் அணு ஆயுதத்துக்கு போகக்கூடாது, யுரேனியமை மட்டும் நம்ம என்ரிச் பண்ணிட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு எங்களுடைய சுப்ரீம் லீடர் ரூல்ஸ் போட்டிருந்தாரு. அது அந்த காலத்துக்கு தகுந்ததா இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் என்னாச்சு, அவரவே அழிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நாட்டு மக்கள் அவங்களுடைய சிவிலைசேஷனே அழிக்கிறேங்கிறாங்க. அப்ப ஈரான் மக்களுக்கு பாதுகாப்பு அணு ஆயுதம். அப்ப நம்ம என்ன பண்ணோம், அதை மறுபரிசீலனை செஞ்சு அந்த அணு ஆயுதமே தயாரிக்க கூடாது, யுரேனியத்தோடு நம்ம நிறுத்திடணும் அப்படிங்கக்கூடிய விஷயத்த என்ன பண்ணுனா மாத்தி நம்ம அணு ஆயுத வரி போகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, அமெரிக்கா அணு ஆயுதம் தயாரிக்கவே கூடாதுங்கிறதுக்காக யுரேனியம் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. இவங்க நம்ம ஏன் அணு ஆயுதமே தயாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இதெல்லாம் இல்லாம அவங்களுடைய ஒரு முக்கியமான கமாண்டர் சொல்லும் போது என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்மளுடைய அணு ஆயுதத்தை நம்ம சீக்கிரம் 1 வாரத்துக்குள்ள தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இவங்க யுரேனியத்தை கிட்டத்தட்ட 95% நெருங்கிட்டாங்க. அது 1 வாரத்துக்குள்ளேயே என்ன ஆயிரும், அணு ஆயுதமாக மாற்றக்கூடிய அளவுக்கு அது இருக்குது அப்படிங்கிறது அமெரிக்கா கண்டறிஞ்சு வச்சுட்டாங்க. அந்த IAEA மூலமாக கண்டறிஞ்சு வச்சு அதுக்கப்புறம் தான் இந்த போரெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க, விடாமல் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஆனால் இவங்க இப்போ என்ன சொல்றாங்கன்னா, 1 வாரத்துல நம்ம தயாரிச்சிடணும், நம்ம ஒரு அணு ஆயுதத்தை போட்டோம்னா 2 நிமிஷத்துல என்ன ஆயிரும், இஸ்ரேலே இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு த்ரெட்டன் கொடுத்துருக்காரு. அவர் எதுக்காக அதை சொல்ல வராருன்னு பார்த்தா, நம்ம 1 வாரத்தில் அணு ஆயுதம் தயாரிக்க முடியும், அந்த ஸ்டேஜில் தான் இருக்கிறோம், அதை நம்ம செஞ்சிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி செஞ்சுட்டா என்னன்னா மற்றவங்க யாரும் நம்மள்ட்ட சண்டைக்கு வர மாட்டாங்க. அப்படி சண்டைக்கு வந்தால் என்ன ஆகும், அவங்களுக்கு அந்த பயம் இருக்கும், நம்ம ஒரு அணு ஆயுதம் போட்டால் 2 நிமிஷத்தில் அந்த இடமே காலி ஆயிரும் அப்படிங்கக்கூடிய ஃபியூச்சரில் எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத அந்த அணு ஆயுதம் வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இவர் சொல்கிறாரு. இவங்க தயாரித்து இஸ்ரேல் மேலே போடணும் அப்படிங்கிறத சொல்லலை, நம்ம தயாரித்து வச்சிட்டோம்னா அவங்க சண்டைக்கு வர மாட்டாங்க. ஒருவேளை அப்போ சண்டைக்கு வந்தாங்கன்னா அப்போ நம்ம என்ன பண்ணலாம், உட்காந்து இப்போ ஏவுகணையில் ஏவிட்டு உட்காந்துருக்கோம்ல, அந்த சமயத்தில் நம்ம அணு ஆயுதத்தையே ஏவ முடியும், அது 2 நிமிஷத்தில் நம்ம காரியத்தை முடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் இஸ்ரேலை நோக்கி சொல்லியிருக்காங்க, அமெரிக்காவை நோக்கியோ இல்லை மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை நோக்கியோ சொல்லலை, இஸ்ரேலை நோக்கி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் இன்னைக்கு ட்ரம்ப் பேஜா வரிசையாக என்ன பண்ணியிருக்காரு, நிறைய அறிவிப்பாக கொடுத்துருக்காரு, நிறைய வார்னிங்காக கொடுத்துருக்காரு. ஈரான் ரூல்ஸை மீறிட்டாங்க, நேற்று 2 கப்பலை நோக்கி என்ன பண்ணாங்க, துப்பாக்கி சூடு நடத்தினாங்க அப்படிங்கிறாங்க. உண்மைதான், நேற்று என்ன பண்ணாங்க, இந்தியாவுடைய கப்பல் பர்மிஷன் கேட்டுருச்சு ஈரான்ட்ட, போங்கன்ட்டாங்க. ஈரானும் அவங்க கிளம்பி வந்துட்டாங்க. போங்கன்னு சொல்லணும், இப்படின்னு போயிட முடியாது, அது பார்த்தீங்கன்னா பல கிலோமீட்டர் இருக்கும், கேட்டுட்டு கிளம்பி வந்திருக்காங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. வந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க, வாக்கி டாக்கியில் கான்டாக்ட் பண்ணி, இல்லை நாங்கள் இழுத்து மூடிட்டோம் ஆர்மோஸை, திரும்பி போங்கன்னு இருக்காங்க, நாங்கள் கேட்டு தானே வந்தோம் அப்படின்னு இருக்காங்க. இவங்களும் துப்பாக்கி சூடு நடத்தினால பொறுமையா இருங்க, நாங்க போறோம்னு சொல்லிட்டு திரும்பி போயிட்டாங்க. அந்த சமயத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா, ட்ரம்ப் சொன்னதை அவங்க பொதுவா அறிவிப்பு வந்துச்சுல, அந்த ட்ரம்ப் ஃபுல்லா ஆர்மோஸ் திறக்கப்பட்டுருச்சு அப்படிங்கறத பத்தி சொல்லியிருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா இவங்க சொல்லியிருக்காங்க, ஒரு ஸ்டூபிட் போஸ்ட் பண்றதுனால மட்டும் திறக்கப்படாது, லீடர்ஸ் தான் முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நேற்று நிறைய ஊடகங்கள் திருச்சி என்ன பண்ணிட்டாங்கன்னா, அது பெசக்சியான அவர்களை தான் சொல்லிட்டாங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு IRGC தெளிவு பண்ணியிருக்காங்க, நாங்க ஸ்டூபிட்னு சொன்னதே ட்ரம்ப் தான், நாங்க எதுக்கு எங்களுடைய லீடரை பார்த்து ஸ்டூபிட்னு சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை கிளியர் பண்ணியிருக்காங்க. அப்போ நேற்று அவங்க திட்டினது பெசக்சியான் அவர்களை கிடையாது, ட்ரம்ப் அவர்களே. ஏன்னா பெசக்சியான் அவர்களும் அந்த போஸ்ட்டை அந்த நேரத்தில் போட்டிருந்தாங்க, ட்ரம்ப்பும் போட்டிருந்தாங்க. 2 பேர் போட்டனால அது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒருத்தவங்க ஒரு ஊடகம் பெசக்சியான கை காட்டுறாங்க, இன்னொரு ஊடகம் ட்ரம்ப்பை கை காட்டிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு IRGC நாங்கள் ட்ரம்ப்பை தான் சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை எல்லாத்தையுமே ட்ரம்ப் சுட்டி காமிச்சு, இவங்க துப்பாக்கி சூடுலாம் நடத்துறாங்க, ரூல்ஸை வயலேட் பண்றாங்க, அதனால அவங்க இந்த தடவை சமாதானத்துக்கு வரணும், திங்கக்கிழமை மட்டும் முடிவாகாட்டினா ஈரானவே அழிச்சிருவோம், மறுபடியும் அவங்களுடைய சிவிலைசேஷனே எல்லாம் போகும், கரண்ட் இருக்காது, பிரிட்ஜ் இருக்காது, தண்ணி இருக்காது, மக்கள் இருக்காதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, கத்தியிருக்காங்க. இது சம்மந்தமாக நிறைய போஸ்டா நேத்தெல்லாம் வந்திருக்குது. அவங்கள பொறுத்தளவுக்கு திங்கக்கிழமை பேச்சுவார்த்தைக்கு வர வைக்கணும்னா ஞாயிற்றுக்கிழமை நம்ம மிரட்டணும், அவ்வளோதான். நேற்று ஃபுல்லாக மிரட்டி தள்ளியிருக்காரு ட்ரம்ப், இதுவரையும் மிரட்டி தான் தள்ளியிருக்காரு. பொறுத்திருந்து பார்க்கலாம், பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அப்டேட் பண்ணுவோம்.